தேவனை ஆராதிப்பதற்கு இரவும் பகலும் தினந்தோறும் ஆராதிக்கணும், இரவும் பகலும் ஆராதிக்கணும், வாரமும் முழுதும் ஆராதிக்கணும். 24x7, 24x7. ஆமாம், காலையும் மாலையும் எப்போதும் துதி சத்தங்களை துணிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. இந்த உலக இன்பம் எல்லாம் மாயே, உங்க விருப்பப்படி என்னை மாற்றுமே. இந்த உலக இன்பம் எல்லாம் மாயே, உங்க விருப்பப்படி என்னை மாற்றுமே. என் பலவீன காலங்களில் உம்பலத்தாலே பாதுகாக்கிறேன். என் பலவீன காலங்களில் உம்பலத்தாலே பாதுகாக்கின்றேன். குயவத்தையில் பிசையும் களிமண் போல, குயவத்தையில் பிசையும் களிமண் போல, என் சித்தம் அல்ல உம் சித்தம் போலாக்கும். என் சித்தம் அல்ல உம் சித்தம் போலாக்கும். உடைந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன், உருகுலைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 1 நாளாகமம் 16வது அதிகாரம். அப்போ 15ஆம் அதிகாரத்தில் 13ஆம் அதிகாரத்தில் உடன்படிக்கை பெட்டி கொண்டு வருவதற்கான முயற்சி எடுத்து அதில் சில காரியங்கள் நியாயமாய் தேடாத போனதினாலே ஊசாங்கிற மரித்து போனால், 15ஆம் அதிகாரத்தில் மறுபடியும் அதை சரி செய்து சீர்படுத்தி முறையானபடி நியாயமானபடி தேடி கொண்டாந்து பெட்டியை கொண்டாந்துட்டாங்க. அந்த பெட்டியை உள்ளே கொண்டு வந்தபோது ஏற்கனவே அதற்கு போடப்பட்ட கூடாரத்தின் நடுவே அதை கொண்டு வைக்கிறாங்க. வச்சு தேவனுடைய சன்னதியில் சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்துகிறாங்க. செலுத்தி தேவனுடைய நாமத்தினால எல்லாரையும் அவன் என்ன செய்கிறான்? ஆசீர்வதிக்கிறான். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக இருக்க கிடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உனக்கு பிரசன்னமாக்கி சமாதானம் கட்டளையிட கிடவர் அப்படின்னு சொல்லி ஆசீர்வதிக்கிறார். அதுக்கப்புறம் புருஷர் தொடங்கி ஸ்திரீகள் மட்டும் எல்லாத்துக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அப்பம், ஒரு நல்ல எத்தனை லட்சம் பேர் வந்தாங்களோ தெரில, எல்லாத்துக்குமே ஒரு அப்பம்னா கொஞ்சம் நல்லாவே ஒரு ஸ்நாக்ஸு, ஒரு அரை வயதுக்கு போதுங்கிற மாதிரி ஒரு அப்பம், ஒரு ரொட்டி, தந்தூரி ரொட்டி, பெரிய ரொட்டி, ஒரு ரொட்டி, ஒரு இறைச்சி துண்டு நல்ல வசமாக ஒரு 250 கிராமுக்கு மேலே உள்ள ஒரு வசமான ஒரு இறைச்சி துண்டு, ப்ளஸ் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு படி திராட்சை ரசம். அதுக்கு என்ன செட் பண்ணியிருந்தாலும் தெரில. இந்த மாதிரி ஒரு கேரி பேக்லாம் அன்றைக்கி கிடையாது. அன்னைக்கு இருந்த அளவில் ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணி ஒவ்வொருத்தரும் திராட்சை ரசம் தாராளமாக. அப்போ போகிற வழியில் என்ன செய்யலாம், ஒரு நேரம் டிஃபனுக்கு ரெடியாக இருக்கிற மாதிரி ஒரு நேரம். அப்போ இந்த ஒரு படி திராட்சை ரசத்தையும் குடித்து அந்த அப்பத்தையும் சாப்பிட்டு அந்த இறைச்சி துணியும் சாப்பிட்டா ஒரு கம்முன்னு வீடு வரைக்கும் நடக்கலாங்கிற கணக்கில் எல்லாத்தையும் கொடுத்து அனுப்புகிறான். இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணி அப்புறம் ஒரு பாட்டு ஒன்று பாடுறான். இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணி துதித்து போகிறதற்கு கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக சேவிக்கத்தக்க லேவியர்கள் சிலரை நியமித்தான். எப்பவும் ஜெபிக்கிறதுக்காக, எப்பவும் பாட்டு பாடுறதுக்குன்னு ஒரு குரூப்பை அவன் ஏற்பாடு பண்ணுறான். அதுக்கு எல்லாத்துக்கும் தலைவனாக இருந்தது யாருன்னா ஆசாப். அவனுக்கு அடுத்து இருந்தது சகரியா இருந்தான். ஏஏல், செமிரேசம், அப்புறம் செமிரா மோத்து, ஏகியேல், மத்தித்தியா, எலியா, பெனாயா, ஓபேத்தேதம், ஏஏல். இந்த ஓபேத்தேதம் வீட்டில் தான் பெட்டி இருந்துச்சு. இவங்க எல்லாம் தம்புரு, சுரமண்டலம், கீத வாத்தியம் வாசிக்கிறதும் ஆசாப் கைத்தாளங்களை கொட்டுறதுக்கும், பெனாயா, அகாசியேல் என்கிற ஆசாரிகள் எல்லாம் தேவனுடைய உடன்படிக்கை பூரியில ஊதமும் நியமிக்கப்பட்டாங்க. அப்படி ஆரம்பித்த அந்த நாளில் கர்த்தருக்கு துதியாக பாடும்படி ஆசாப்பிடத்திலையும் சங்கீதம் கொடுக்குறார். ஒவ்வொரு நாள் டெய்லி அது மகிமையா, அது ஆட்கள் வந்தாலும் சரி வராட்டாலும் சரி பெட்டிக்கு முன்பதாக துதி ஆராதனை போயிட்டே இருக்கும். இப்போ அதெல்லாம் நிறைய நேரங்கள் இப்போ நம்ம ஆராதனை நடத்துறதும் ஜெபிக்கிறதும் என்னென்னா, ஜனங்களுடைய கூட்டத்துக்கு தக்க ஆராதனையும் கூட்டத்துக்கு தக்க ஜெபம் அப்படி இல்லை. ஜனங்களுக்காக நம்ம பேசுகிறோம், ஆலோசனை சொல்கிறோம். மற்றபடி நாம் யாரை ஆராதிக்கிறோம்னா தேவனை ஆராதிக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து தேவனை ஆராதிக்கிறோம். நாம் ஜனங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக பாட்டு பாடலை,
ஜனங்கள் உற்சாகம் அடைவதற்காக பாட்டு பாடல, ஜனங்களின் ஆறுதலுக்காக பாட்டு பாடல. அப்படிலாம் பாட்டுகள் இருந்தாலும் நம்ம மெயினா யாருக்காக ஆராதித்து மகிமைப்படுத்துறது? கர்த்தருக்காக பாடுகிற பாடல்கள். எல்லாரும் ஒருத்தர் என்கரேஜ் பண்ணி பாட்டு பாடுறாங்க. என்ன சொல்லி பாடுறாருன்னா, அவருடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுங்கள், அவருடைய செய்கைகளை பிரசித்தம் பண்ணுங்கள். அவருடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுங்க, ஜனங்களுக்குள்ளே செய்கைகளை பிரசித்தம், அவரை பாடி கீர்த்தனம் பண்ணுங்க, அதிசயங்கள் எல்லாம் தியானித்து பேசுங்க, அவருடைய பரிசுத்த நாமத்தை மேன்மை பாராட்டுங்க. யாரெல்லாம் கர்த்தருடைய நாமத்தை தேடுறாங்களோ அவங்க இருதயம் எல்லாம் மகிழும். கர்த்தரையும் வல்லமையும் நாடுங்க, சமூகத்தை நித்தமும் தேடுங்க. அது வசனம் அப்படியே நம்ம சொல்லலாம். இந்த ஆராதனைக்கு இதையே நீங்கள் என்ன செய்யலாம்? ஆராதனையில் ஒரு நாள் இது பண்ணணும்னா ஒரே வாசிக்கலாம். அவன் ஒரு இடத்துல அவருடைய பாதுகாப்பை சொல்லி பாடுறாங்க. ஆண்டவரை பாதுகாத்தார், வேற ராஜாக்கள் எல்லாம் நம்மளை தாக்காதபடிக்கு கர்த்தர் கடிந்து கொண்டார். அப்புறம் நமக்கு ஒரு பாதுகாப்பை தந்தார். 23 வசனம், பூமியின் சகல குடிகளை எல்லா மக்களும் கர்த்தரை பாடுங்க, நாளுக்கு நாள் ரட்சிப்பு. அப்போ டெய்லி பாட்டு, ஒரு நாள் ஆராதனை இல்லை, தினமும் ஆராதனை. அப்போ ஆராய்ச்சி அவர் சொல்ற 25 வசனம், கர்த்தர் பெரியவர், துதிக்கப்படத்தக்கவர், மிகவும் துதிக்கப்படத்தக்கவர், எல்லா தேவர்களையும் பயப்படத்தக்கவர், சகல ஜனனுடைய தேவர்களும் விக்கிரகங்கள் தானே, கர்த்தரோ வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர், மகிமையும் கனமும் அவருடைய சமூகத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 30 வசனம், பூலோகத்தார் எல்லாருக்கும் ஒரு அழைப்பு. பூலோகத்தாரே நீங்கள் யாவரும் முன்பாக நடுங்குங்கள், அவர் பூச்சக்கரத்தை அசையாதபடி உறுதிப்படுத்துகிறார், வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பதா, கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார் என்று ஜாதிகளுக்குள் சொல்லப்படுவதாக அப்படின்னு சொல்றார். அவரை 34 வசனம், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. இது எப்போதும் அவருடைய இந்த வாசகம் எப்பவும் அங்கே ஒலித்து கொண்டே இருக்கும். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. இந்த வார்த்தை சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. 3 வார்த்தை. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. சொல்லிக் கொண்டே இருப்பாங்க. 36 வசனம் சொல்லுது பாருங்க, இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருக்கு சதா காலங்களிலும் இரவும் பகல் 24 மணி நேரமும் 7 நாட்களும், ஆமென், 365 நாட்களும், வருஷம் துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் எல்லாம் ஸ்தோத்திரம் உண்டாவதாக சொல்றாங்க. ஜனங்கள் எல்லாரும் ஆமேன்னு சொல்லி கர்த்தரை துதித்தாங்க. அதுக்கப்புறம் பெட்டிக்கு முன்பாக அன்றாட முறையாய் தினந்தோறும் சேவிக்கும்படி அங்கே ஒரு சிஸ்டம் ஒன்று ஒழுங்கு பண்ணிடுறார். இனிமேல் தான் செய்யணும். ஆசாப்பு, ஓபேத் ஏதோம், அவங்கெல்லாம் 68 பேரை செலக்ட் பண்ணுறாரு. 68 பேரை செலக்ட் பண்ணி அவங்க 68 பேரும் அது முறையாக டெய்லி முறையாக செய்கிறாங்க. அப்புறம் அதில் வாசல் காக்கிறவங்களாக அதில் யார் தான் வரணும்? 68 பேர் தவிர வேறு யாரும் வரக்கூடாது. அந்த 68 பேரும் ஒழுங்காக வந்துட்டாங்களா அதை பொறுப்பாக ஒரு பொறுப்பு நியமித்தார். ஒர்க்கை கொடுத்தாரு, யார் செய்யணும்னு சொன்னார். அதை ரெகுலரைஸ் பண்ணுவதற்கு ஒரு காவல்காரனை வச்சார். கிபியோனின் மேட்டின் மேல் இருக்கிற கர்த்தருடைய வாசஸ்தலத்துக்கு முன்பாக இருக்கிற சர்வாங்க தகன பலிபீடத்து மேல் சர்வாங்க தகனங்களையும் நித்தமும் டெய்லி அந்தி சந்தி காலையிலையும் மாலையிலையும் கர்த்தர் இஸ்ரவேல் கற்பித்த நியாயப்பிரமாணத்தை எழுதியிருக்கிறபடியெல்லாம் கர்த்தரை செலுத்துவதற்காக ஆசாரனாய் சாதோக்கும் அவனுடைய சகோதரர் ஆசாரெல்லாம் வைக்கிறார். அவங்கெல்லாம் ஏமான், எதித்தூன், இவங்கெல்லாம் பாட்டு பாடக்கூடிய ஆட்கள். பேராக குறித்து தெரிந்து கொள்ளப்பட்ட மற்ற சிலரையும் கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது என்று அவரை துதிக்கவும், பூரிகைகளையும் கைத்தாளங்களையும் தேவனை பாடுவதற்கான கீத வாத்தியங்களை தொனிக்க செய்யவும் ஏமான், எதித்தூனுடைய குமாரர்கள் எல்லாரையும் ஒழுங்கு கட்டளவும் நல்லா அப்படி ஒழுங்கு பண்ணிட்டார். அப்போ எல்லாம் கையை கால் தட்டி கத்திரமையும் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தார். நல்லவர், வல்லவர், கிருபை உள்ளவர், பெரியவர், உயர்ந்தவர், சிறந்தவர், மகத்துவமானவர், உன்னதமானவர், உயர்ந்தவர், பாதுகாப்பவர், பலாமளிப்பவர், வழி நடத்துபவர், சுகம் அளிப்பவர், சமாதானம் தருபவர், பாவங்களை மன்னிக்கிறவர், கூட இருப்பவர், ஆமென், எல்லாவற்றுக்கும் மேலானவர், எங்கும் நிறைந்தவர், எல்லாவற்றையும் அறிந்தவர் அப்படின்னு சொல்லி பாடிக்கிட்டே அவர் நாமத்தை சொல்லி வானம் அவருடையது, பூமி அவருடையது, நட்சத்திரங்களும் நட்சத்திர கூட்டங்களும் அவருடையது, மனிதன் அவர் உண்டாக்கினார், காட்டு ஜீவன்கள், மிருக ஜீவன்களை உண்டாக்கினவர். துதிச்சுட்டே இருக்கிறாங்க. அந்த வேலை போயிட்டே இருக்குது. ஜனங்களை பார்த்து சொன்னாங்க, நீ தொடர்ந்து இங்கே நீங்கள் எப்போனாலும் வரலாம், எல்லா நேரமும் வரலாம், இந்த துதியில் கலந்துக்கிறவங்களாம் வரலாம், ஆமான்னு சொல்லி எல்லாரும் சந்தோஷமாக வீட்டுக்கு அனுப்புனாங்க. எல்லாம் அவங்க வீட்டுக்கு போங்க, வீட்டில் உள்ளவங்க மற்றவங்களுக்கும் என்ன செய்யுங்க, இந்த ஒருபடி திராட்சை ரசத்தில் கொஞ்சம் அவங்களுக்கு கொண்டு போய் கொடுங்க, அவங்களுக்கும் கொஞ்சம் அப்போ பசியாக இருந்தால் அப்பமும் அந்த ரொட்டியையும் அப்பத்தையும் இந்த இறைச்சி துணியும் சாப்பிட்டுக்கோங்க. நான் வீட்டுக்கு போங்க, கர்த்தர் உங்களை
ஆசிரிப்பார். நான் நினைக்கிறேன் நிறைய பேர் இந்த அப்பத்துண்டு வீட்டுக்கு கொண்டு போயிருப்பான்னு நினைக்கிறேன். வீட்டில் எல்லாருக்கும் பிச்சு பிச்சு அன்னைக்கு ஒரு திருவிழா நடந்துட்டு எல்லாத்துக்கும் பிச்சு பிச்சு அந்த கொடுத்து திராட்சரசத்தையும் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த இறைச்சி துண்டை ரொம்ப தூரமாக இருக்கிறவங்களுக்கு கெட்டு போயிடும், அதை சாப்பிட்டு வந்துருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். சரி, இது அவங்க எல்லாம் செய்து சந்தோஷமா இருந்தாங்களாம். அப்போ தேவனை துதிப்பது எத்தனை முக்கியங்கிறதுக்கு ஒரு அதிகாரம். தேவனை ஆராதிப்பதற்கு இரவும் பகலும் தினந்தோறும் ஆராதிக்கணும், இரவும் பகலும் ஆராதிக்கணும், வாரமும் முழுதும் ஆராதிக்கணும். 24x7, 24x7. ஆமா, காலையும் மாலையும் எப்போதும் துதி சத்தங்களை துணிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. உங்க வீடுகள்லையும் என்னுடைய வீடுகள்லேயும் நம்முடைய சபையிலேயும் எப்போதும் கர்த்தரை துதிக்கும் சத்தம் முழங்கி கொண்டே இருப்பதா. இந்த டேப் ரெக்கார்டில் போடுறதில்ல, நாம அதை முழங்கி கொண்டே இருக்க கர்த்தர் கிருபையை தருவாராக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 1 நாளாகவும் 16வது அதிகாரத்தில் பார்க்குறோம். 16வது அதிகாரத்தில் அவங்க கொண்டு கர்த்தருடைய பெட்டியை, உடன்படிக்கை பெட்டியை கொண்டு அதனுடைய ஸ்தானத்தில் நிறுத்தின பிறகு தாவீது ராஜா என்ன செய்கிறார், ஒரு பாடலை எழுதி ஜனங்கள் பாடும்படியாக ஒரு பாடலை எழுதி அவர்களுக்கு அதை கொடுக்கிறார். அந்த பாட்டினுடையதான அவர்கள் கர்த்தர் கடந்த நாட்களில் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்ததான அற்புதங்களையும் நன்மைகளையும் குறித்ததான ஒரு பாடலை என்ன செய்கிறாங்க, பாடுறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அதில் இருந்துச்சு அவர்களுக்கு ஒரு ஜனத்தை விட்டு மறு ஜனத்தை அன்றைக்கு என்ன செய்தாங்க, ஒரு ராஜ்யத்தை விட்டு மறு ராஜ்யத்துக்கு அவங்க போனாங்க. அவர்களை ஒடுக்குவதற்கு கர்த்தர் என்ன செய்யலை, ஒருவருக்கும் இடம் கொடுக்கலை. மற்ற ஒடுக்கின ராஜாக்களை அவர் கடிந்து கொண்டார். அது மாத்திரம் இல்லை, அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொட வேண்டாம், என்னுடையதான தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார் ஆண்டவர் சொல்லுகிறது இதில் பார்க்குறோம். அப்போ பூமியின் சகல குடிகளை கர்த்தரை பாடி நாளுக்கு நாள் அவருடையதான ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள் அப்படின்னு சொல்லி இன்னும் அதில் நிறைய காரியங்களை குறித்து நம்ம இதில் பார்க்குறோம். அப்போ இந்த நாளிலும் கர்த்தர் தம்முடையதான பிள்ளைகளை அறிந்திருக்கிறார். தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். அவன் சத்ருவை தம்முடைய பிள்ளைகளை தொடுவதற்கு கர்த்தர் என்ன செய்கிறதில்ல, அனுமதிக்கிறது இல்லை. அதனால் நாம் என்ன செய்யணும், அவர் நாளுக்கு நாள் அவருடையதான சுவிசேஷத்தை நம்ம என்ன செய்யணும், பிரஸ்தாபப்படுத்த வேண்டும். அவருடைய ரட்சிப்பை என்ன செய்வோம், நம்ம பிரஸ்தாபப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அவர் துதிக்க கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்தருள்வாராக. இந்த நாளில் நம்ம தேவனை துதிப்போமா. கர்த்தாவே, உமக்கு நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா. நீ செய்ததான அனைத்து நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் அப்பா. அமேன் அப்பா. நீர் அப்பா ஸ்தோத்திர ஜனங்களை அசையாதபடிக்கு அமேன் அப்பா. நீர் அப்பா அவர்களை நீர் நிலைநாட்டினீர் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் ராஜரீகம் பண்ணுகிற கர்த்தர் ஆண்டவரே. ஆமே, நீர் பூமியை நியாயம் தீர்க்கிற தேவன் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்முடைய கிருபை என்றும் உள்ளது அப்பா. நீர் எங்கள் ரட்சிப்பின் தேவன் ஆண்டவரே. கர்த்தாவே, இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தர் சதா காலங்களிலும் ஆமே நீர் மகிமைப்படுகிற ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவரப்பா. கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. நீர் செய்து வருகிற அப்பா எண்ணற்ற நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். உம்முடைய ரட்சிப்பை ஒவ்வொரு நாளும் நாங்கள் பிரஸ்தாபப்படுத்த எங்களுக்கு கிருபையும் பலனையும் தந்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.